Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து question number 5. Question number 5ல given என்ன கொடுத்திருக்காங்க? Given a equal to 1, 2, 3, b set வந்து 2, 3, 5, c set என்னது 3, 4, d வந்து 1, 3, 5. Check if a intersection c cross b intersection d is equal to a cross b intersection c cross d is true. அப்படின்னு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட் சைடு கொடுத்திருக்கிறது ரைட் சைடு கொடுத்திருக்கிறது ஈக்குவலாங்கறத நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரி ஓகே சம்க்கு போலாமா? क्वेश्चन என்ன? a வந்து 1, 2, 3. b என்னது 2, 3, 5. c என்னது 3, 4. d set 1, 3, 5. To prove நம்ம என்ன prove பண்ணணும்? A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. ஓகே இப்போ சம்க்கு போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டோட்டல் இத வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா left hand side prove பண்ணிக்கலாம். right hand side first போலாம். RHS என்னது? A intersection C cross B intersection D is equal to இப்ப A intersection C னா என்னன்னு பாத்தீங்கன்னா A set to C set இந்த ரெண்டு செட்லயும் காமனான எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? அதுதான் A intersection C. A செட்ல காமனா என்ன இருக்கு? 1, 2, 3. C ல 3, 4. இப்ப ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப flower bracket open பண்ணு 3 cross அடுத்து B intersection D. B செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2, 3, 5. அதே D செட்ல 1, 3, 5. இப்போ இது ரெண்டு செட்லயும் காமனா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? இங்கேயும் 3, 5 இருக்கு, இங்கேயும் 3, 5 இருக்கு. அப்ப 3, 5. இப்போ வந்து first element என்ன இருக்கு? 3 cross 3, 5. அதே மாதிரி இப்ப flower bracket open பண்ணிட்டு 3, 3, 5. இப்ப LHS என்னது? 3, 3, 3, 5. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம RHS ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். RHS என்னது? A cross B intersection of C cross D. இப்போ ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கணும். A cross B கண்டுபிடிக்கணும்னா A எலிமெண்ட் என்னது? 1, 2, 3. அது B செட் என்னது? 2, 3, 5. அப்ப A cross B என்ன வரும்? first element. அப்ப 1, 2, 1, 3, 1, 5. second element 2, 2, 2, 3, 2, 5. next third element 3, 2, 3, 3, 3, 5. இதுதான் வந்து A cross B. next என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா C cross D. C cross D னா C எலிமெண்ட் என்னது? 3, 4. அடுத்து D எலிமெண்ட் 1, 3, 5. அடுத்து C cross D கண்டுபிடிக்கும்போது flower bracket open பண்ணிட்டு first element 3, 1, 3, 3, 3, 5. next second element 4, 1, 4, 3, 4, 5. இப்போ என்ன பண்ணோம்? A cross B intersection C cross D. இப்போ இதுதான் A cross B, இது C cross D. இப்போ இது ரெண்டுலயும் இன்டர்செக்ஷன்ங்கும்போது ரெண்டுலயும் காமனான இருக்க எலிமெண்ட்ஸ். காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 3, 1 இருக்கா? இல்ல. அடுத்து 3, 3 இருக்கு. அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3, 5 இருக்கு. அடுத்து 4, 1, 4 வேற எந்த எலிமெண்ட்ஸும் இல்ல. அப்ப காமனான இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 3, 3, 3, 5. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ LHS நமக்கு என்ன வந்திருக்கு? அதாவது A intersection C cross B intersection D என்ன வந்ததுக்கு? 3, 3, 3, 5. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு அதே தான் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன எழுதணும்? equation 1 equal to equation 2.
ஈக்குவேஷன் 1 என்னது left hand side equal to right hand side. அப்ப A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. அப்ப hence proved. Thank you students.